கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 559வது பாடல். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காகத்தான் வந்தார், நமக்காக மரித்தார். 3 நாட்கள் பாதாளம் அவரை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. அதிலிருந்து பிதாவாகிய தேவன் அவரை விடுவித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு சென்றார். தான் செய்து முடித்த காரியத்தை பிதாவினிடத்தில் காண்பித்தார். மீண்டும் பூமிக்கு வந்தார், சீசர்களை தேற்றினார். அல்லேலூயா. ஆகையினால் இவ்வளோ பெரிய திட்டத்தை செய்த தேவனுக்கு நாம் அவரை துதிப்பதை தவிர வேற ஒன்றும் பெருசாக செஞ்சிட முடியாது. அதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலை நம்ம எல்லாரும் பாடுவோம். போல அவரை தேடுவோம். கர்த்தரேசு நமக்கும் இன்று காட்சி
கனிவோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கும் என்று காட்சி தருவார். கர்த்தர் இயேசு நமக்கும் என்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவோம். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா எம்மாவூர் சீடரோடு கடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அன்று இயேசு நம்மோடு நடக்கின்றார். அன்று இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்காக வந்தார் இந்த பூமிக்கு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய எல்லா தீமைகளுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானார் என்பது சரித்திர உண்மை. சரித்திரமே ஒத்துக்கொண்ட உண்மை. அல்லேலூயா. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வந்த நோக்கம் நிறைவடைவது உயிர்த்தெழுதலில் தான். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நோக்கம் நிறைவடையுது. ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். பாவமே பாராத சுத்த கண்ணர் என்று அவருக்கு பெயர். பாவம்னா என்னன்னே தெரியாதான் அவருக்கு. அந்த மாதிரியான ஒருத்தர். அவர் நமக்காக மரித்தார் என்றால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே நமக்காக என்ன செய்தார்? அவர் பேரன்பை நம் மீது வைத்து அவர் வந்து மரித்தார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்களுக்கான விமோசனம் ஆண்டவரிடத்துல தான் இருக்கே தவிர, பரிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கே தவிர வேறு யார்ட்டையும் கிடையாது. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாபங்களுக்கான பரிகாரம் தேவனிடத்தில் தான் இருக்குது. வியாதிகளுக்கான தீர்வு தேவனிடத்தில் தான் இருக்குது. தரித்திரத்துக்கான தீர்வும் தேவன்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க? சீசராக்கி, நான் உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த காரியத்தை கடைசியாக பரலோகத்துக்கு ஏறும்போது அவர் சொன்ன இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். அதை ஒவ்வொருத்தரும் செய்யணும். இதில் வெக்கப்படக்கூடாது. சொந்தக்காரவங்கள்ட்ட ஆண்டவர் குறித்து சொல்கிறதில்ல நாம் வெக்கப்படக்கூடாது. அதனால் அவமானங்கள் வரும். அதனால் நம்மளை ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சொல்லுங்கன்னு சொன்னது அவர், சொல்ல வேண்டியது நம்ம வேலை. அதனால் என்ன வந்தாலும் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் வரக்கூடிய அவமானங்களையும் பாடுகளையும் நாம் சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா
அதற்கான பலனை தேவன் நமக்கு பரலோகத்தில் அவர் மிகுதியாய் தருவார். அப்போ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அல்லேலூயா. அதில் ஒரு நாள் நம்ம வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 199வது பாடல். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைதட்டி பாடிடுவோம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை நாம் பாடி ஆராதிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம்.
ராஜாவுக்கு கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்ற ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்ற ஜெய வீரன். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கிறிஸ்தவ மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த அந்த கிறிஸ்துமஸ் தினம் எப்படி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்க முடியுமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு நாள் தான் அது. ஏன்னால் அவர் வந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. அல்லேலூயா. 2026 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்காக வந்தார், யாருக்காக வந்த, எல்லாம் நமக்காக. அவர் அன்னைக்கு பட்ட பாடுகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நாம் படுற கஷ்டத்தை எல்லாம் யோசிக்கும் போது அவர் பட்ட பாடுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவர் அவ்வளவு பாடுகளை பட்டார். அவரை அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, நிறுத்தி அடிக்கிறாங்க, அவருடைய மூஞ்சில எச்சில்ல துப்புறாங்க, உமிழ்நீரில் துப்புறாங்க. அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க விசாரணைங்கிற பெயரில். சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார், சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் அதே ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டவுடன் 7 விதமான வார்த்தைகளை பேசுகிறார். அங்கே யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்கல, அவர் ஏதாவது பேசுவாரான்னு யாரும் பார்க்கல. ஆனால் அங்கே அவர் 7 வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் இங்கே விசாரணை நடக்கிற இடத்துல அவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லவில்லை. இது ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் எல்லா நேரமும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பதில் சொல்லாததுனால நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தமும் இல்லை. எப்போ எதை எங்கே பேசணுமோ அதை அங்கே தான் பேசணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்தில் அவருடைய எதிரிகள்கிட்ட அவ்வளோ பேசலை. ஆனால் பிதா கிட்ட என்ன செய்தார்? அவர் பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா தான் அவரை தேற்ற முடியும், வேறு யாரும் அவரை தேற்றவே முடியாது. பிதா கிட்ட தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அதிகமாக யாருக்கிட்ட தான் பேசணும்? நம்ம பிதா கிட்ட தான் பேசணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக
பிதா கிட்ட பேசுறதை தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 690வது பாடல். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை, ஆண்டுடைய அன்பை நினைத்தவர்களாய், அவருடைய அன்பு முழுவதுமாக வெளிப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. அந்த சிலுவையும் அவர் பட்ட பாடுகளையும் தியானிக்கிறவர்களாய் நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. 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 உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. 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 உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்த இதே போன்ற ஒரு நாளிலே நீர் உயிர் தெழுந்த காரியத்தை நாங்கள் நினைத்த வண்ணமாய் உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்பலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதலை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே அவருடைய வேலையை முடித்து பரலோகத்துக்கு செல்லுகிற வேலையே சொன்ன வார்த்தை,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யார் சொல்லியிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை யோசேப்பின் கல்லறையில் மரியாள் மற்ற சீசர்கள் இவங்க எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க? அவரை அடக்கம் பண்ணுறாங்க. ரொம்ப மரியாதையோடு அவர்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள். இன்னொரு பகுதியும் வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 57 முதல் 60 வசனங்கள். மத்தேயு 27 57 முதல் 60. ஐஸ்வர்யமானமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையின் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேன் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே, அதாவது புதிதாக வெட்டப்பட்டிருந்த கல்லறையிலே, கண்மலையின் மேல் வெட்டியிருந்த யோசேப்பினுடைய கல்லறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து சரீரத்திலே பாடுபட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆவியிலே பாடுபட்டார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு பிதாவின் கைகளிலே தன்னுடைய ஆவியை கொடுத்தார். இப்பொழுது பிதா அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை பரலோகத்திற்கு கொண்டு செல்லவில்லை, மாறாக பாதாளத்துக்கு அனுப்பினார். நமக்காக இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்கு அனுப்பப்பட்டார். ஏன்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டிருந்தது. நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவமாக்கப்பட்டிருந்த இயேசு பிதாவினுடைய பார்வையிலே பாவியாக இருந்தார். அப்ப பாவமாக்கப்பட்டிருந்ததுனாலே, பாவமாக்கப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்படாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவினுடைய ஆவியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விடும்போது அவருடைய ஆவியை பிதாவானவர் பாதாளத்திற்கு அனுப்புகிறார். காரணம், அது பாவம் ஆக்கப்பட்ட ஆவி. வாழ்க்கை முழுவதும் நமக்கு துணையாக இருந்து வெற்றி பாதைக்கு நம்மை அழைத்து செல்ல துணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இதை மறந்துடக்கூடாது. தேவ தூதர்கள் தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களோடு நண்பர்கள் போல பழக முடியாது. அவர்கள் தேவனுடைய வேலையாட்கள். அப்ப நாம் தான் அவருடைய பிள்ளைகள், நாம் தான் அவருக்கு நண்பர்கள். அதனால தான் அவருடைய தன்மையிலே நம்மை உண்டாக்கினார், நம்மோடு பழகுவதற்காக. அப்ப நமக்காக மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். மட்டுமல்ல, நரகத்திலும், அதாவது பாதாளத்திலும் அவர் பாடுபட்டார். இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். இதெல்லாம் நமக்காக. ஒரு தீமையும் அவர் செய்யவில்லை, நல்லதை மட்டும்தான் அவர் செய்தார். நமக்காக அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். சரீரத்திலே பாடுபட்டார். பாதாளத்திலே 3 நாட்கள் தம்முடைய ஆவியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். எபேசியர் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். எபேசியர் 4:9-10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக 9வது வசனம். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஏறினார் என்பதினாலேயே
அவர் அதற்கு முன்பு பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. ஏறினார்னா எங்க போனார்னு அர்த்தம்? பரலோகத்துக்கு போனார்னு அர்த்தம். அப்போ ஏறினார் என்பதனாலேயே அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாராம்? பூமியின் பூமியில இல்ல, பூமியின் தாழ்விடங்கள். அப்படின்னா அது எதை குறிக்குது? பாதாளம். அடுத்த வசனம் வாசிங்க, 10வது வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இறங்கினவரே யார் இறங்கினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க எல்லா வானங்களுக்கும். ஏன்னா ஒரு வானம் கிடையாது, நம்ம பார்க்கறது ஒரு வானம், அதற்கு மேலே 2 வானங்கள் இருக்குன்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். அதுக்கு மேலே தான் பரலோகம் இருக்குன்னு சொல்லி அவர் எழுதுறார். அப்போ இறங்கினவரே இயேசுவே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதம்னா பரலோகம், உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்போ பூமியின் தாழ்விடங்கள்னு சொல்லும்போது அது பாதாளத்தை குறிக்குது. வானங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய உன்னதம்னு சொல்லும்போது அது பரலோகத்தை குறிக்கிறது. அப்போ ஆவியிலே மரித்தவர்கள் பாதாளத்தில் இருப்பார்கள், ஆவியிலே உயிர்த்தவர்கள் தான், ஜீவனை பெற்றவர்கள் தான் பரலோகத்தில் இருப்பார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாதாளத்திலே பாடுபட்டார். நம்முடைய வியாதியை, தரித்திரத்தை, பாவத்தை, சாபத்தை தன் மீது போட்டுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்தார். வசனம் சொல்லுது இல்லையா, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன். வாயை திறப்பது அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்ததை அறிக்கையாக சொல்வது, அதுதான் என்னது? வாயை விரிவாய் திறப்பது. அப்பொழுது சிலுவையின் ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இருந்தும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்படாதீங்க. காரணம், மனிதர்களால் ஒரு நேரம் விசாரிக்க முடியும், ஒரு நேரம் விசாரிக்க முடியாது. அது மனிதர்களுடைய இயல்பு. நீங்கள் அப்படி தான், நானும் அப்படி தான். நாமளும் ஒரு சிலர் விசாரிக்கிறோம்னா ஒரு நேரம் விசாரிக்கலாம், இன்னொரு நேரம் விசாரிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன விசாரிக்கல, இவங்க என்ன விசாரிக்கலன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நமக்காக தீர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்யூஷன் அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 ஆனவர். இப்போ பீடி சிகரெட்டு குடிக்காமல் இருக்கிறது, தண்ணி அடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பாவத்தினுடைய செயல்கள். அது பாவம் இல்லை, பாவத்தினுடைய செயல்கள், பாவம் இருக்கிறதுனால வரக்கூடிய செயல்கள். அப்போ பாவம் அப்படின்னா என்னன்னா, நம் ஆவியோடு தேவன் இல்லாமல் இருப்பது. நம் ஆவியோடு தேவன் இல்லாமல் இருப்பது. இதுதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தை மீறி அந்த பழத்தை புசித்த போது அவர்கள் ஆவியிலே மரணம் நடந்தது. அதாவது அதுவரை அவர்களோடு இணைந்திருந்த தேவன் இப்பொழுது ஆவியிலே அவர்களை விட்டு பிரிக்கப்பட்டார். பரலோகத்தின் சாயலில் படைக்கப்பட்ட பூமி இப்பொழுது சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. தேவனின் தன்மையில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவன் இல்லாதவனாய் மாறிவிட்டான். ஆவிக்குரிய மரணம் ஆதாமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சந்ததியும் பிடித்து கொண்டது, எல்லாத்தையும் பாதித்தது. யோபுடைய புஸ்தகத்தில் யோபுவை பற்றி நிறைய, அதாவது பிசாசு என்ன செய்யறான், யோபுவை பற்றி நிறைய குறை சொல்கிறான். யார்கிட்ட போய்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லும்போது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று ஒரு வசனம் சொல்லுது. யாருமே அவர்கிட்ட இருக்கிற அந்த மகிமை கிட்ட என்ன செய்ய முடியாதான், போக முடியாது. ஒருவரும் சேர முடியாத ஒரு ஒளியிலே அவர் இருக்கிறார். அந்த ஒளி படும்போது நம்மால் என்ன செய்ய முடியாது,
உள்ளே போக முடியாது. அப்பேற்பட்ட ஆண்டவர்கிட்ட யார் போகிறதுங்க? சாத்தான். பிசாசு போய் என்ன யாரை பற்றி குறை சொல்கிறான்? யோபுவை பற்றி குறை சொல்கிறான். இதெல்லாம் நடந்ததுக்கு, இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஆதாம் செய்த பாவம். ஆதாமுடைய பாவம்தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது. மரண உபாதைகளுக்காக உண்டாக்கப்பட்ட நாம், அதாவது மரண உபாதைனா வேற ஒன்றும் இல்லை, நரகத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிறதுனாலேயே நாம் நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை மீட்டிருப்பது அவருடைய பெரிய கிருபையே. அல்லேலூயா. நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆவியிலே பாடுபட வேண்டியதாக இருந்தது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அதாவது நரகம். இதில் இருந்து நம்மை விடுவிக்க அவர் பாதாளம் சென்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிச்சதுனால அவர் வரல. அவர் நம்மீது வைத்த அன்பு அவரை கீழே இறங்கி வர வைத்தது, நமக்காக பாடுபட வைத்தது. இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அப்படின்னா பிதாவை குறிக்குது. அவருடைய மரண உபாதிகளின் அவர் அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகத்திலிருந்து அவர் என்ன செய்தார்? பாதாளத்திலிருந்து அவரை 3 நாட்கள் பிசாசுகள் கட்டி வைத்திருந்தது. அதிலிருந்து பிதாவாகிய தேவன் அவரை விடுவித்தார், அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை மரணத்தினால் கட்டப்பட்டு வைக்க முடியவில்லை. அப்ப பாதாளத்தில் மரண உபாதைகள் இயேசுவை கட்டி வைத்திருந்தது. பிதாவாகிய தேவன் அந்த கட்டை அவிழ்த்தார். இதுதான் ஆவியினாலே பட்ட பாடுகள். மனிதன் ஆவியாக இருக்கிறான். அவனுடைய மரணம் நீங்கி தேவனுடைய ஜீவன் வர இயேசு கிறிஸ்து இவை எல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்தது. மனிதனுடைய ஆவியில் ஏற்கனவே மரணம் இருக்குது. அதாவது அவன் ஆவிக்குரிய மரணம்னா என்னென்னா, அவன் செத்தா நரகத்துக்கு போயிடுவான்றதான் ஆவிக்குரிய மரணம். இதுக்கு நீங்கள் பாவம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளையா பிறந்தாலே போதும், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளையா பிறந்துட்டீங்கனாலே நீங்கள் பாவிகள் தான். அப்போ பாவிகளாக தான் நீங்கள் வளர்றீங்க. எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போ தான் நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் பாவிக தான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து பாவமே செய்யாமல் இருக்கலாம். அப்படி யாரும் இல்லை. சின்ன பொய்யா சொல்லிடுவோம். ஒருவேளை அதையும் மீறி நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன், நான் எந்த பொய்யும் நான் பேசுனதே கிடையாதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த பாவமும் செய்யவில்லை என்றால் கூட நீங்கள் பாவிகளாகத்தான் இருக்க முடியும். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்குத்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும், பரிசுத்தவான்களாய் மாற முடியும். இதுதான் வசனம். அப்போ மனிதன் ஆவியில் இருக்கக்கூடிய மரணம் நீங்கி தேவனுடைய ஜீவனை அவன் பெற வேண்டும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அளவிற்கு பாடுகளை பட வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகத்தில் யோனா தீர்க்கதரிசி எப்படி மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்தாரோ அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தார், பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் வயிறு அப்படின்னா அது பாதாளம். அல்லேலூயா. 3 நாட்கள் முடிந்தவுடன் பிதா பார்த்தாரு. அவருடைய ஜீவனை என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் அனுப்பினார். இப்போ பாடுகள் முடிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டார். ரட்சிப்புனா என்னது? விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கப்பட்டார். யாருனால? பிதாவினாலே. அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஈஸ்டர் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
அப்போ நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. செய்தது எல்லாம் நமக்காக. அவருடைய மரணம் நம்முடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. சிலுவையிலே சீக்கிரமாய் மரித்தார். அதை கேட்டு பிலாத்து ஆச்சரியப்பட்டான், அவ்வளோ சீக்கிரம் மரிச்சிட்டாரா அப்படின்னு. ஏன்னா அவருடைய காலகட்டங்களில் அநேகர் இன்னும் ரொம்ப நேரம் தொங்கி தான் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் மரித்தது குறுகிய காலம், அதை விட அதிக நேரங்கள்லாம் எடுத்து 3 நாட்கள் அளவு கூட அப்படியே உயிரோடு இழுத்துட்டு அப்படிலாம் சாவாங்களாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் குறித்த காலத்தில் மரித்தார். எப்போ மரிக்கிறாரு? பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கையில் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சொன்னவுடன் உயிர் போனது. மற்றவங்களுக்கு அது நடக்காது. அவங்களுக்கு அதாவது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உயிரை யாரும் பறிக்க முடியாது, அவராக கொடுத்தாதான் உண்டு. அதை தான் சிலுவையில் செய்தார். அவர் சொல்லி தன் உயிரை விட்டார். அது வரைக்கும் உயிர் உள்ளதாக இருக்குது, ஜீவன் உள்ளதாக இருக்குது. மற்றவர்கள் அப்படி அல்ல. அது ரொம்ப இழுத்துக்க பறிச்சுக்கன்னு போய் ரொம்ப நேரம் தொங்கி மிகுந்த வேதனைப்பட்டு கடைசியில் மரிப்பாங்க. ஆண்டவர் மிகுந்த வேதனைப்பட்டார், ஆனால் தன் ஜீவனை எப்போ கொடுக்கணுமோ அப்பொழுது அவர் கொடுத்தார். இப்போ சிலுவையில் சீக்கிரமாக மரித்தார் என்று பிலாத்து கேட்டு ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் ஏன் சீக்கிரம் மரிச்சாருன்னா, அவர் பாதாளத்திற்குள் சென்று செய்ய வேண்டிய வேலை இருந்தது. சரீர மரணத்தை முடித்து அடுத்த ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள அவர் என்ன செய்யணும்? போக வேண்டும். அதற்காக தான் சீக்கிரம் மரிக்கிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13:32-33. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. எழுதியிருக்குதா? 2ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். எந்த வசனம் அது? சங்கீதம் 2 எடுங்க. அதில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இல்லையா? தீர்மானத்தின் 7வது வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னார். அப்ப இந்த வசனத்தை இங்க கோட் பண்ணி எழுதுறாரு. இதுல அப்போஸ்தலர்ல 13வது அதிகாரம் 32. மறுபடியும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:32-33. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். தாவீதுடைய காலத்தில் அவருக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்றாரு. மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனம். இன்று நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி தான் அவர் உயிரோடு எழுப்ப போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் தாவீதுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஏன்னா இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அவருடைய காலத்தில். ஆனால் அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ அதை தான் இங்கே எழுதுறாரு. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன்னா பிறப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை பிதா எழுப்பினதினாலே பிதா நம்முடைய பிதாக்களுக்கு, அதாவது முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு,
மோசே, தாவீது இவங்களுக்கு சொன்ன வாக்கை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். அதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்போ இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தில் பாடுபடுவது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய மரணத்தை ஆவிக்குரிய ரீதியிலையும் பாடுபடணும். அவர் 3 நாட்கள் பாதாளத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் பிதா என்ன செய்வார்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன்ற வார்த்தையை பேசின உடனே அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவுக்குள், பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்த ஆண்டவராகிய இயேசுவுக்குள் சென்று ஜீவனை அது என்ன செய்து பிறப்பித்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்கிறார்? அங்கிருந்து உயிர் தெழுகிறார். அப்போ இதைத்தான் சொல்கிறாரு. இதை பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு. நம்முடைய முற்பிதாக்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அப்போ நிறைவேற்றலை. நம்முடைய காலகட்டத்தில் இப்போ என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் அதை நமக்காக நிறைவேற்றினார். இதைத்தான் நாங்கள் சுவிசேஷமாக சொல்கிறோம். நாங்கள் வேற எதையோ பேசலை, இதைத்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய அவர் மீது சுமத்தப்பட்டதனால் அவர் தேவகுமாரனாக இல்லை. ஏன்னா வசனத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறாரா? நீர் என்னுடைய குமாரன் சொல்கிறா. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பிதா சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் யார்? அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்கிறாரு, ஊழியம் செய்யும் போதெல்லாம் என்னுடைய குமாரன் சொல்கிறாரு, இவர் என்னுடைய பிதான்லாம் சொல்கிறார். ஆனால் சிலுவைக்கு போனதுக்கப்புறம் அவர் மீது உலக மனிதர்களுடைய ஒட்டுமொத்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் சுமத்தப்பட்ட பின்பு பிதாவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை உண்டாயிருது. அதுவரை பிதாவை பார்த்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவனால் இப்போ பார்க்க முடியல. அதனால சொல்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலையில தான் பாவங்கள் சாபங்கள் சுமத்தப்பட்ட பின்பு அவர் இப்போ தேவகுமாரனாய் இல்லை. அவர் சரீரத்திலிருந்து வந்த ரத்தம் அவர் மீது சுமத்தப்பட்ட பாவத்தை கழுவினது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மூதாதையர், நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி, நம்முடைய சந்ததி எல்லாரும் செய்த பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கு. அவருடைய தலையிலிருந்து சரீரம் முழுவதும் வழிந்த ரத்தம் அந்த பாவங்களை சாபங்களை என்ன செஞ்சிச்சு? அது கழுவினது. இப்போ கழுவினதுனால அவர் மீண்டும் தேவகுமாரனாக மாறுகிறார். அதுக்கு தான் பிதாவுடைய வார்த்தை அங்கே தேவை. வார்த்தை போய் தான் அங்கே ஜீவனை பிறப்பிக்கிறது. மறிச்சிட்டாரு, பாதாளத்தில் போயிடுறாரு. மறிச்சோடனே அந்த ஆவி எங்கே போகுது? இயேசுக்கு சொல்லி ஆவி பாதாளத்துக்கு போயிடுச்சு. அங்கே பிசாசுகள் அவரை கட்டி வைத்து அவரை சிறைப்படுத்தி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா தேவகுமாரனை என்ன பண்ணியாச்சு? அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். 3 நாட்கள் கழித்து பிதாவாகிய தேவன் வார்த்தையை அனுப்புகிறார், நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை என்ன செய்கிறேன்? மறுபடியும் பிறக்க வைக்கிறேன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தையில் இருந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிரவேசித்து அவரை உயிரோடு எழுப்பி கொண்டு வருது. அப்போ பிதாதான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அவருடைய மரணம் தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போதுதான் கிருபை வெளிப்பட்டது. அதாவது மிகுதியான கிருபை வெளிப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். என்ன கிருபை அது?
அவர் மரணத்தை பரிகரித்தார். அப்படின்னா பரிகரித்து அப்படின்னா இல்லாமல் ஆக்குவது. எந்த மரணத்தை? சரீர மரணத்தை அல்ல. நிறைய பேர் சரீர மரணம் நினைக்கிறாங்க, அது தப்பு. சரீர மரணத்தை இல்லாமல் ஆக்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய மரணம். அதாவது மனுஷன் செத்தா கண்டிப்பா பாதாளத்துக்கு தான் போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அந்த ஆவிக்குரிய மரணத்தை அவர் இல்லாமல் ஆக்கினார். இப்போ மனுஷனுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா ஆவிக்குரிய மரணம் இல்லாமல் அவன் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து பாதாளத்துக்கு போக முடியும். இப்போ ஆப்ஷன் வந்துருச்சு. முதல்ல ஆப்ஷனே கிடையாது. இப்போ மனிதன் தான் சூஸ் பண்ணணும். நான் எந்த வழியை சூஸ் பண்ண போகிறேன்? நான் ஜீவனுக்கு உண்டான வழியை சூஸ் பண்ண போகிறேனா, மரணத்துக்கு உண்டான வழியை நான் சூஸ் பண்ண போகிறேனா? ஜீவன் ப்ளஸ் அழியாமை, இந்த ரெண்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக்கினார். எதன் வழியாய்? சுவிசேஷத்தினால். அப்போ சுவிசேஷன், அதை தான் நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுவிசேஷம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதன் வழியாக தான் நாம் நித்திய ஜீவனை பெற முடியும். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், பூமிக்கு வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளத்துக்கு சென்றார், ஆவிக்குரிய மரணத்தை முறியடித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாமும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நாளைக்கு நாமும் பரலோகத்திற்கு, இந்த சரீர மரணத்தை அடைந்தால் பரலோகத்திற்கு போக முடியும். அதாவது நித்திய ஜீவன். நித்தியம்னா காலமே, அதாவது அதுக்கு காலகட்டமே கிடையாது. இன்ஃபினிட்டிவ், கண்டினியூஸாக ரொம்ப காலத்துக்கு ஜீவனோடு, அதான் நித்திய ஜீவன். அப்போ ஜீவனோடு இருக்க முடியும். எவ்வளோ நாளைக்கு? ரொம்ப காலத்துக்கு. அதான் நித்திய ஜீவன். அதை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். அது எங்கே இருப்போம்? பரலோகத்தில். பரலோகத்தின் ஆவியில் ஆவிக்குரிய மரணத்தை நாம் அடையாமல் இருக்கும்போது அதை செய்ய முடியும். ஆவிக்குரிய மரணம் என்பது வேற ஒன்றும் இல்லை, நரகத்துக்கு போகிறது. நித்திய ஜீவன் என்பது வேற ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு போகிறது. சுருக்கமாக அப்படி புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவன். அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லோரும் பாக்கியவான்களாக இருக்க. இந்த பூமியில் ஒருவேளை நமக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். பூமியின் மற்ற மனிதர்கள் நம்மளை மதிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை இதாக இருக்கலாம். ஆனால் நாம் அதுக்காகலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னா, நம்ம யார் உருவாக்கினாரோ அவரை தான் நமக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் செய்யுதுன்னா, அது அந்த கம்பெனி அந்த ப்ராடக்டை மதித்தா மட்டும்தான் அதை குறித்து, அதனுடைய நல்ல காரியங்களை குறித்து விளம்பரப்படுத்தும், நல்ல காரியங்களை வெளியில் சொல்லும். வேற பிராண்டுக்காரன் அதை என்ன தான் சொல்லுவான்? அதை மட்டமாக தான் சொல்லுவான். அவன் சொல்லிட்டான்றதுக்காக இது மட்டமாயிராது. எது உண்மை அப்படின்னா, எந்த கம்பெனி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுச்சோ அந்த கம்பெனியே ஒரு வேளை சொல்லுதுன்னு வைங்களேன், இது ஆமாங்க, இது இந்த ப்ராடக்டே சரியில்லை, இது ஃபெயிலியர் ப்ராடக்ட்னு சொன்னால் அப்போ தான் வருத்தப்படணும். அதை போல் நம்மை உருவாக்கினது பிதாவாகி தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க நம்மளை சொல்லணும், இது வேஸ்ட்டு, இது ஒன்றத்துக்கு உதவாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வருத்தப்படணுமே தவிர, மற்ற மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்வதிலையோ நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வேறு பிராண்டு, அது அப்படி தான் பேசும். அதுக்காக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவன். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரான்னா இல்லை, அவருக்கு நாம தான் பெருசு. எப்படி சொல்ல முடியும்? அவர் சிங்கத்துக்காக வரல பூமிக்கு. சிங்கம் ரசிக்கப்படணும், புலி ரசிக்கப்படணும், காட்டு விலங்குகள் ரசிக்கப்படணும், பறவைகள் எல்லாம் ரசிக்கப்படணும், நாம் வச்ச மரம் காடுகள் எல்லாம் ரசிக்கப்படணும், பழைய பூமியாக மாறணும்னு சொல்லி அதுக்காக அவர் எங்கே வரல? பூமிக்கு வரல. அவருடைய தன்மையில் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறணுன்றதுக்காக தான் தேவகுமாரனை கீழே வந்தார்னா, அப்போ அவர் நம்மளை எவ்வளோ தூரம் மதிக்கிறார்ன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் நம்மை மதிப்பது தான் முக்கியமே தவிர வேறு யார் நம்மளை மதித்தாலும் மதிக்கலைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது அனாவசியம்.
அதுக்காக கவலைப்பட்டு கலங்குவதற்காக நீங்கள் நான் அழைக்கப்படவில்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையும் அவமானப்படுத்த மாட்டார், உங்களை மதிக்காமல் இருக்க மாட்டார், உங்களை மதிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பார்வையே வேற பார்வை. அவர் மற்ற மனிதர்கள் பார்க்குற மாதிரிலாம் அவர் பார்க்கறதில்ல. ஆலயத்தில் எத்தனையோ பேர் காணிக்கப்படும் போது அந்த ஏழை விதவை போட்ட வெறும் 2 பணம் தான், அதை பெருசாக பேசுகிறார். அல்லேலூயா. ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கிறாங்க. இவர் யார் பக்கத்தில் நின்று ஜெபத்தை கேட்குறாரு? ஆயக்காரன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஆயக்காரன் சர்ச்சுக்குள்ளே கூட போகலை, சர்ச்சுக்கு வெளியில் தூரமாக நின்று ஜெபம் பண்ணுறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறார். அது ஒரு காலம், அது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண காலம். ஆனால் கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறார். ஆயக்காரன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவன் அல்ல இவனே ரசிக்கப்பட்டான்னு சொல்கிறார். ஆண்டுடைய பார்வை வேறு, ஆண்டவர் நம்மை மதிப்பது வேறு. அதுதான் முக்கியம். அவர் நம்மளை மதிக்கலைன்னா தான் கவலைப்படணும். வேறு யார் மதித்தா என்ன, மதிக்கலைன்னா என்ன? இவங்க மதித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, மதிக்காமல் விட்டோம் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாச மக்கள். ஏன்னா அதற்காக கவலைப்பட்டு கலங்கி போய் என்னை எப்படி சொல்லிட்டாங்க, என்னை எப்படி மதிக்கலை, எனக்கு இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அந்த நேரம் இருக்கலாம். அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களை மதிக்காதவர்களை நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆண்டவர் அப்படி எங்கேயும் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி உதவி செஞ்சால் கூட நிறைய பேர் நன்றியோடு இருக்கிறாங்க. சிலர்லாம் வந்து எப்படின்னா உதவி செஞ்சால் கூட தப்பாக பேசுகிற ஆளுங்க உண்டு. செய்த உதவி என்ன செய்வாங்க, தப்பாக போய் சொல்லுவாங்க, நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள், எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, ஆனால் பாம்பை போல என்ன செய்யுங்க, வினா உள்ளவர்களாக இருங்கள். ரெண்டையும் சொன்னார். விவரம் இல்லாமல் இருக்காதீங்கன்றார். அல்லேலூயா. அப்போ உதவி செய்கிறது கூட பார்த்து தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, செய்ய வேண்டியதாக இருக்குது. இதுக்கு கர்த்தருடைய ஞானம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய கிருபை, இதுதான் முக்கியம். அநேகர் ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்குவாங்க. ஏன் பரிசுத்தம் பெருசா, உன் பரிசுத்தம் பெருசா, அப்படி கம்பேர் பண்ணிட்டு மற்றவர்கள் என்ன செய்யறது, ரொம்ப மட்டமாக பேசுறது. ஆண்டுடைய பார்வையில் 2 பேரும் குறைவுள்ளவர்கள் தான். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம அவங்களோட ரொம்ப ஜாஸ்தி பரிசுத்தத்தில் இருக்கோம்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளோட அவங்க ரொம்ப வருஷம் கோயிலுக்கு வர்றாங்க, அதனால் அவங்க தான் ரொம்ப பரிசுத்தவான்கள்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. கர்த்தர் பார்க்குறாரு, 2 இங்கிட்டு போ ஓரமா அப்படிங்கிறாரு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அப்படின்ட்டாரு எல்லாத்துக்கும். இந்த வசனம் எல்லாத்துக்கும். இந்த ஒரு அம்மா சொல்லுது இல்லையா, நான் தான் இருக்கிறதுல பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அந்த அம்மாவுக்கும் அதே வசனம் தான். நான் ரொம்ப பரிசுத்த குறைவில் இருக்கேன்னு இன்னொரு அம்மா சொல்லுது பாருங்க, அந்த அம்மாவுக்கும் அதே வசனம் தான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா. யாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் பரிசுத்தம் நாங்கள் கூட அப்படின்லாம் யாரும் இங்கே நினைச்சிடவும் முடியாது, பேசவும் கூடாது. அது ரொம்ப தவறு. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது ஆண்டவர், என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் உங்களை நிதானிச்சுக்கிட்டு நாங்கள் தான் இருக்கிறதுல சூப்பர் நினச்சிங்கன்னா அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை பேசி கொண்டிருக்கிற யூதர்களுடைய பழக்கம் அது. அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மோசையை கொடுத்தீங்க, சட்டம் இருக்குது, மோசே சொன்னதில் இதெல்லாம் சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கறதுக்காக வரல, அவரை குற்றப்படுத்துறதுக்காக வர்றான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறியட்டும், பொய்யே பேசாதவன் முதல்ல எடுத்து கல்லை எடுத்து அடினார் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எழுதுறாரு. அதுக்கப்புறம் நிமிர்ந்து பார்த்தா ஆளை காணோம், ஒருத்தனையும் காணோம். ஏன்
எல்லார்கிட்ட என்ன இருக்குது? பாவம் இருக்குது. சிலருடைய பாவம் வெளியே தெரியும், சிலருடைய பாவம் வெளியே தெரியாது. வெளியே தெரியாதனால இவன் தன்னை என்ன பண்ணிக்கிறது? நான் தான் உலகத்தில் பெரிய பரிசுத்தவான்னு நினச்சிக்கிறது. கிடையாது. ஆண்டுடைய பார்வையிலே எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் பரிசுத்தத்திலே குறைவுள்ளவர்கள் தான். என்னைக்கு இதை முதல்ல கிறிஸ்தவ உலகம் ஒத்துக்குதோ அன்னைக்கு தான் தேவனிடத்தில் நெருங்க முடியும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அதிகமான பரிசுத்தத்துக்கு நேராக போக முடியும். அல்லேலூயா. ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டு நீ என்ன விட அந்த பார்வை இருக்கு பாருங்க, அது ரொம்ப தப்பு. அடுத்தவர்களை மட்டமாக நினைக்கிற பார்வை. எனக்கு வெள்ளை சட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதிகமாக என்னை நீங்கள் வெள்ளை சட்டையெல்லாம் பார்க்க முடியாது. காரணம் ஒன்றே ஒன்று தான், நான் சிறு வயதுலேருந்து இதிலே வளர்ந்தவன். அநேக வெள்ளை சட்டை போட்டவங்க அநேகர் நான் பார்த்த வரைக்கும் மற்றவர்களை பரிசுத்த குறைவுள்ளவர்களாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த ஒரு பார்வை இருந்தது. வெள்ளை சட்டை போடாதவங்களை எப்படி பார்ப்பாங்க? இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், நம்ம தான் இருக்கிறதுல சூப்பர்னு அப்படி ஒரு மனோபாவத்திலே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அதனாலேயே எனக்கு பிடிக்காமல் போச்சு. ஒருவேளை இந்த சட்டையை போட்டால் மனோபாவம் இப்படி மாறிடுமோ, பெருமையின் ஆவி உள்ளே வந்து உட்காந்துருமோ அப்படிங்கிறதுனாலேயே நான் வெள்ளை சட்டையை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சட்டை போடுறதுனால உங்களுக்குள்ள பெருமை வருதுன்னா அந்த சட்டையும் தேவையில்லை, அந்த கலரும் தேவையில்லை, தூக்கி எறி. சட்டை எதுக்கு போடுறோன்னு தெரியணும், ட்ரெஸ் எதுக்கு போடுறோன்னு தெரியணும். மற்றவர்களை மட்டமாக பார்க்கறதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். நீங்கள் செஞ்ச தப்ப அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க செஞ்ச தப்ப நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க. இவ்வளோதான் வித்தியாசமே தவிர எல்லாருக்குள்ளேயும் பாவ செயல்கள் இருந்திருக்குது. ஏன் இன்னைக்கு இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 10 நாளாக நான் பொய்யே சொல்லலை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். யாராவது தைரியமாக தூக்க முடியுமா? பொய் பாவம். நம்ம பார்வையில் என்ன, அது சின்ன பாவம். ஆண்டவர் பார்வையில் அப்படிலாம் கிடையாது. எல்லா பாவமும் ஒன்று தான், எல்லாம் ஒரே லெவல் தான். நான் இது வரைக்கும் பொய்யே சொல்லலை பாஸ்டர் 1 மாதமா. யாரும் சொல்ல முடியாது. எதையாவது ஒரு பொய் சொல்லியிருப்போம், ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருப்போம், பொய்ன்னு தெரியாமல் சொல்லியிருப்போம். அப்போ ஒருவர் மட்டமாக பார்க்கக்கூடிய அந்த பழக்கம், அந்த பார்வை முதல்ல மாறணும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி போட்டுருன்ட்டார். உன் பார்வை மற்றவர்களை தரக்குறைவாக பார்க்கக்கூடிய பார்வையாக இருந்தால் தயவு செய்து என்ன பண்ணிடு, அதை பிடுங்கி போட்டு பரலவம் போயிடும். அது இருந்தால் உன்னை பரலவம் போக விடாது. அந்த மனநிலை தவறு. யாரையும் குறைத்து மதிப்பிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். முதலாவது, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கார். நமக்காக வந்தார், நமக்காக நன்மைகளை செய்தார், சிலுவையிலே பாடுபட்டார், மரித்தார், பாதாளத்துக்கு சென்றார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ நாம் எல்லாம் இதை நம்புகிறோம். இப்போ ரட்சிக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும்னா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்படணும்னா என்ன செய்யணும்? பாத யாத்திரை போகணுமா? இல்லை, தேவையில்லை. பாத யாத்திரை போக வேண்டியதில்லை. வேறு என்ன செய்யணும்? ஒருவேளை 3 நாள் முட்டிதைய உட்காந்து ஜோம் பண்ணி கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜோம் பண்ணணுமா? இல்லை, தேவையில்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இந்த வசனம்லாம் தெரியலன்னா என்ன செய்வோம்? பாத யாத்திரை போவோம். 3 நாளாக என்ன செய்வோம்? உட்காந்து முழங்கால் தேய ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் இப்படி பண்ணால் தான் ரட்சிக்கப்பட முடியும்னு நினச்சி செய்கிறோம் பாருங்க, அது தப்பு. இன்னும் வேறு என்ன செய்வோம்? புனிதத்தெல்லாம் வேறு எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போனோம்னா சரியாக இருக்கும். அப்புறம் யோர்தானில் போய் ஒரு 2 முக்கு 3 முக்கு முக்கிட்டு வந்தோம்னா சரியாயிரும். இப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக நினைப்போம். எப்போ இந்த வசனம் தெரியலண்டா. வசனம் என்ன சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க.
ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் திரும்ப வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிடணும். அப்ப முதல்ல என்ன செய்ய சொல்றாரு? வாயினாலே அறிக்கையிடணும்னு சொல்றாரு. வாயை திறந்து சொல்லணும்னு சொல்றாரு. என்ன சொல்லணுமா? என்னன்னு சொல்லணுமா? கர்த்தராகிய இயேசுவை. அப்படின்னா என்னையா எனக்கு புரியலையே. கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கைன்னா இயேசுன்னு சொல்லணுமா? இல்லை. அர்த்தம் சொல்றேன். இயேசுவே கர்த்தர், அதாவது கர்த்தர்னா கடவுள்னு அர்த்தம். இந்த இடத்துல இயேசுவே கடவுள் என்று என்ன செய்யணுமா? வாயினால அறிக்கையிடணும். இதை முதல்ல செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர். அப்ப ஃபர்ஸ்ட் இதை சொல்லணுங்கிறார். அடுத்து வாசிங்க. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்து என்ன சொல்றாரு? முதல்ல அறிக்கையிடணும்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? விசுவாசிக்கணுங்கிறாரு. எங்க? இருதயத்துல விசுவாசிக்கணும். அடுத்து எதை விசுவாசிக்கணும்? அந்த வசனத்தை பாருங்க. மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யார் எழுப்புனது? தேவன். தேவன்னா யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன் மரித்து போயிருந்த இயேசுவை என்ன செய்தாரா? உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் என்ன செய்யணுமா? அப்ப நான் இப்படி சொல்றேன். பிதா இயேசுவை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் முதல்ல விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் இயேசுதான் கடவுள்னு அறிக்கையிடணும். இதை ரெண்டை செஞ்சீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் தெரியலன்னு என்ன செய்வோம்? ஊரா சுத்திட்டு இருப்போம். ரட்சிப்பு எப்படி வருது? ரட்சிப்பு எப்படி இவ்வளவு எளிதாக மாறினது? இதற்கு அவ்வளவு பெரிய விலை கிரயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நாம் ஈஸியாக எளிதாக இந்த ரட்சிப்பை நாம் பெறுகிறோம். அப்ப இப்படி விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே கர்த்தர். பிதா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நான் என் இருதயத்திலே விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வசனத்துல எங்கேயுமே பாவங்களை ஒண்ணா அறிக்கையிடுங்க அப்படின்னு சொல்லல. பாவ அறிக்கை பண்ணுவது நல்லது. ஆனா எல்லா பாவத்தையும் ஞாபகம் வச்சு அறிக்கை பண்ணிடுவீங்களா? முதல்ல பிராக்டிக்கலா அது பாசிபிளா? நேத்து என்ன பாவம் பண்ணீங்கன்னு கேட்ட சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்காவது வருமா? சரி, நேற்று உள்ளது உங்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பாவம் பண்ணீங்கன்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது ஞாபகத்துக்கு வந்துருமா? அப்புறம் எப்படி நீங்கள் பாவத்தை ஒன்றா அறிக்கை செய்ய முடியும்? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொன்றா அறிக்கை பாவத்தை ஞாபகம் வச்சு அறிக்கை பண்ணுங்கன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. பாவ அறிக்கை செய்யணும். எப்படி செய்யணும்? ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனை பாவங்களை எனக்கு என்ன செய்யுங்க? முடிஞ்சு போச்சா? ஒரே லைனில் முடிச்சிடணும். பாவத்தை ஒவ்வொன்றா அவரே ஞாபகம் வச்சுக்க மாட்டார். அவர்கிட்ட போயிட்டு ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தினா அவருக்கு எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லையா பண்ணுவார். என்னுடைய பாவங்களை என்ன செய்திருக்காரா? சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் எரிந்து விட்டார். அப்ப பாவ அறிக்கை அநேகர் பெருசா பேசுறாங்க. பாவ அறிக்கை தான் முக்கியம். பாவ அறிக்கை வரிசையா பண்ணணும், பண்ணாதான் ரசிக்கப்பட முடியும். பாவ அறிக்கை ஒரு லைன்ல முடிங்க. பாவ அறிக்கையை விட விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இயேசுவை கர்த்தர்னு சொல்லணும், இயேசுதான் கடவுள்னு சொல்லணும். பிதா இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், அது அத்தனையும் எனக்காக, அதை நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவே ஆண்டவர்னு அறிக்கையிடும் போதுதான் ரட்சிப்பு. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் தான் என்னுடைய ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்க, சுருக்கமா சொல்றேன். என்னுடைய இஷ்டம்னு சொல்றது பாவம், அவருடைய இஷ்டம்தான் என்னுடைய இஷ்டம்னு சொல்றது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? என் இஷ்டம்னு சொல்றது பாவம், அவருடைய இஷ்டம்தான் என்னுடைய இஷ்டம்னு சொல்றது ரட்சிப்பு.
நல்ல வாழ்க்கை இதை கொடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரட்சகர், பாதாளத்திலே அவருடைய இரட்சகர், வாழ்க்கை பாதையிலே அவருடைய மேய்ப்பர். அல்லேலூயா. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தமும் நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. என உயிர் தெழுந்த பின்பு தான் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப நாம் எல்லாம் அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த அதிகாரங்கள் உண்டு. பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு பரலோகத்தில் வலது பாரிசம்னா வலது பக்கம் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். எதற்காக? நமக்காக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முதல் ஆதாம் தோற்று போனவன், பிந்தின ஆதாம் ஜெயித்த தேவன். எல்லா மனுஷனும் கஷ்டப்படுவதற்கு முந்தின ஆதாம் தான் காரணம். எல்லா மனுஷரும் வெற்றியை பெறுவதற்கு பிந்தின ஆதாமா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் காரணம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன், என்னை வாழ வையும், இதை சொல்லி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. வாழ வையும் அப்படின்னு சொன்னால், வாழ விரும்புகிறேன்னு சொன்னால் அதில் எல்லாமே அடக்கம். உங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் வாழ்கிறது. எதுக்காக நாம் டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னா உயிரோடு இருப்பதற்கு, இல்லையா? உயிரோடு இருக்கணும்னா சாப்பிடணும். சில சாப்பிட்றதுக்காக உயிரோடு இருக்காங்க, அதை நான் பற்றி பேசலை, அது தவறு. உயிரோடு இருக்கிறதுக்காக சாப்பிடணும். எதுக்காக உயிரோடு இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரோடு இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவருக்காக, மரித்தாலும் ஆண்டவருக்காக. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எழுத்தின்படியாக பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவினுடைய வலது சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்னது 100% உண்மை. எந்த ரீதியில் அவர் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு என்ன செய்கிறார்? அவர் கூட இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவராக அந்த உருவத்தில் இருந்தால் தான், ஆவியானவராக இருந்தால் தான் எல்லார்கிட்டையும் இருக்க முடியும். மனித உருவில் இருந்தால் அவர் எங்கேயோ ஒவ்வொரு சில இடத்துல தான் இருக்க முடியும். அதனால்தான் அவர் பரலோகம் முன்பு சொன்ன, நான் போகிறது நல்லதுன்னார். தேற்றரவாளர் அனுப்பப்படுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வருவார், அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்போது கடைசி வரைக்கும், உங்களுடைய மரணம் வரைக்கும், இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற நாட்கள் வரைக்கும் உங்கள் கணவர் கூட வர முடியாது, உங்கள் மனைவி கூட வர முடியாது, பெற்றோர்களும் வர முடியாது, பிள்ளைகளும் வர முடியாது, சொந்த பந்தங்கள் வர முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாது, உங்கள் பெரியம்மா பெரியப்பா, சித்தப்பா சித்தி மாமா அத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, உங்கள் கூட கடைசி வரைக்கும் வர முடியாது. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார்.
ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா அவரால் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவர்தான் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாமானவர். அல்லேலூயா. நமக்காக வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், சரீர மரணத்தை அடைந்தார், பாதாளத்துக்கு சென்றார், ஆவிக்குரிய ரீதியிலேயும் பாடுபட்டார். இன்றைக்கு அநேகர் சரீர மரணத்தை குறித்து தியானிக்கிறோம், சிலுவையில் பேசின வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் அதை விட முக்கியம், ஆவியிலேயே அவர் பாடுபட்டார். அது ரொம்ப முக்கியம். ஏன் ஆவியில் பாடுபட்டார்னா, நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவனை அடைந்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லாம் நமக்காக. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீர் மட்டுமாய் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. கல்வாரி சிலுவிலே உம்முடைய கிருபையை காண்பித்திருக்கிறீர், உம்முடைய பேரன்பை காண்பித்திருக்கிறீர். இதே போன்ற ஒரு நாளிலே உயிரோடு எழுந்தீர், எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக நீர் சிலுவையில் அந்த பாடுகளை பட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்படும்படியாக நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக நீர் உம்முடைய ஆண்டவர் எல்லா காரியத்தினுடைய திரு ரத்தத்தை சிந்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை தியானிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையில் நான் நீ நிரப்பியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையுடைய ஜனங்கள் வாழும்படி கர்த்தாவை கிருபை செய்யுங்க. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.